தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் மதிவாணன். எல்லாம் சேஃபாக வீட்டில் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீட்டில் இருக்கிற டைமில் 15 நாள் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸும் இதை ஸ்டடியும் பண்ணிங்கன்னா, ஸ்டடி பிளான் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வரக்கூடிய காம்படிட்டிவ் எல்லா எக்ஸாம்லையும் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க நண்பா. சரியா? வாங்க அந்த 5 டிப்ஸுக்கு போகலாம். வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். முதல் டிப்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கடைசி நடந்த ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கங்க. அதில் ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து டெய்லியும் வந்து அதை ரிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 16வது நாள் டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்கிறத உங்களுக்கு நிச்சயமாக வந்து புரிஞ்சிடும். கண்டிப்பாக சொல்கிறேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் ஒரு 1 hour டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்து பாருங்க. அது வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆன்சர் கீன் இருக்கும், அதை எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஓகேவா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா பேசிக்லேருந்து ஆரம்பிங்க. அதாவது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா PNR/100, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி லாப நட்ட கணக்கு, சதவீதம், இது மாதிரி பேசிக் எண்ணியல், இது மாதிரி பேசிக்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ச்சியாக வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 16வது நாள் அந்த பேசிக் உங்களுக்கு ஈஸியாயிரும். மேக்ஸ் கஷ்டம்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? மூணாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சயின்ஸ் கஷ்டமா சோசியல் சயின்ஸ் கஷ்டமா, வந்து உங்களுக்கு எது கஷ்டம்னு பாருங்கள். சயின்ஸ் கஷ்டம்னா இப்போ தான் சொல்ல போனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னின்னு இருக்குது. ஓகேவா? இந்த 4மே 6ஆம் வகுப்பு புத்தகத்திலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக ஆரம்பிச்சிங்கன்னா 16வது நாள் இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். 4வதாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா தினமணி, தி இந்து, இந்த 2 பேப்பரில் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து படிங்க டெய்லியுமே. குறிப்பாக தினமணி படிக்கிறவங்க அந்த 5ஆவதோ 6வது புத்தகத்தில் பொது அறிவு வினாவிடைன்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு 20 கொஸ்டின் கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டின் பார்த்தாலே ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரியா? ஏன்னா வந்து அந்த கொஸ்டினும் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வந்து படிக்க ஆரம்பிங்க. அது டெய்லியும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வழக்கத்துக்கு வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவீங்க, பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து 5ஆவதாக பார்த்தீங்கன்னா இதற்கான நேர மேலாண்மை. உதாரணம் சொல்ல போனால் 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு, காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க. ஓகேவா? இதை கரெக்டாக பிளான் படி பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கான வேலை உறுதி, வெற்றி நிச்சயம் நண்பா. சரியா? இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க 16வது நாள் நிச்சயமாக இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி உறுதி. ஏன்னா வந்து இதை 15 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெகுலராக மாறிடும். ரெகுலராக மாறிச்சா நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி உறுதி. டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி நிச்சயம் வெல்லுவதுனா. நிச்சயமாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஏன்னா வந்து அவங்களையும் வந்து சேஃபாக இருக்க சொல்லுங்கள், வீட்டிலேருந்து படிக்க சொல்லுங்கள். மறக்காமல் இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கப்பா. சரியா? வெற்றி நிச்சயம் வெல்லுவதுனா.